ஹெல்த் பத்தின அவருக்கு இருந்த பயம் எல்லாத்தையும் நீக்கி வச்சுட்டு நேத்துல இருந்து நானும் அவரும் ஒரு சராசரி புருஷன் பொண்டாட்டியா புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டோம் அண்ணி. என்ன நீ ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? அவர் என்னை விட்டு விலகி இருந்தப்பவும் சரி, இப்ப என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு என்னோட சேர்ந்தப்பவும் சரி, என் மேல அவர் வச்சிருக்கிற அன்பும் பாசமும் என் மேல இருக்கிற அக்கறையும் எனக்கு நல்லா புரியுது அண்ணி. இதுக்கு மேல நான் அவரை எப்படி சந்தேகப்பட முடியும் சொல்லுங்க அண்ணி. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அவரை பத்தி நீங்க இப்படி சொல்றதாலதான் நான் இவ்வளவு பொறுமையாவும் அமைதியாவும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதுவே வேற யாராவது அவரை பத்தி இப்படி பேசியிருந்தாங்கன்னா நான் நடந்துக்கிற விதமே வேறையா இருந்திருக்கும். செருப்ப கழட்டி கூட அடிச்சிருப்பேன். அண்ணி என்ன அண்ணி, என்ன பண்ணுது? ஏன் இப்படி இருமுறீங்க? ஐயோ என்னாச்சு அண்ணி? கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? அண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்படி இருந்தா கையில் பிரிஞ்சிடும் அண்ணி. பாத்து அண்ணி. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அண்ணி பாத்து அண்ணி. கொஞ்சம் இருங்க அண்ணி, நான் போய் டாக்டர் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ் அண்ணி. சிஸ்டர், அண்ணி திடீர்னு இரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இருமுறாங்களா? ஆமா சிஸ்டர், எமோஷனலா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு இரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பேசவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. இதுல வேற எமோஷனலா பேசினாங்கன்னு வேற சொல்றீங்க. ரொம்ப இருமந்தனால செஸ்ட் பெயின் வேற வந்துருச்சுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சீக்கிரம் டாக்டர் வந்து பார்க்க சொல்றீங்களா? சரி இருங்க, நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஓகே சிஸ்டர். பத்மா, நீ இங்க? இது நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அந்த குழந்தை இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்களா? இல்ல பத்மா, அது வந்து ஏன் தடுமாறுறீங்க? எகிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? மாமா குழந்தை வேற ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா சொன்னாரு. நீங்க என்னடானா இங்க இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? பத்மா, கொஞ்சம் எமோஷனல் ஆகாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. கேட்டுட்டு தானங்க இருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம். ஒரு 5 நிமிஷம் என் கூட உட்காந்து பேசிருப்பீங்களா? ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உடனே கிளம்பி போயிட்டீங்க. சரி, குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு நான் போன் பண்ணல. அப்ப கூட பேச டைம் இல்லைன்னு அப்படியே வச்சிட்டீங்க. எல்லாத்தையும் நான் நம்பிட்டு தானங்க இருக்கேன் இது வரைக்கும். மாமாக்கு போன் பண்ணி கேட்டா அவர் வேற ஹாஸ்பிட்டல் பேரை சொல்றாரு. அது நீங்க என்னடா மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிக்கிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க. இதுல எதுங்க உண்மை? பத்மா ப்ளீஸ், என்ன கொஞ்சம் பேச விடுறியா? சரி பேசுங்க. என்ன பேசுறீங்க நானும் பாக்குறேன். இப்படி பேசினா எப்படி பத்மா? வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? பத்மாக்கு என்ன தெரியும்? அவ எங்க இருந்து இங்க வர போறாங்கற நினைப்புல தானே நீங்களும் மாமாவும் மாத்தி மாத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. பத்மா, பத்மா, உனக்கு எப்படி பேசி புரிய வைக்கிறதுனே தெரியல. எதுவும் புரிய வைக்க வேண்டாம். குழந்தைக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னீங்கல்ல, இப்ப நான் அந்த குழந்தையை பார்க்கணும். குழந்தைய இந்த ஹாஸ்பிட்டல்ல காட்டுறீங்களா இல்ல மாமா சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல்ல காட்டுறீங்களா? நானும் பாக்குறேன். அதுக்கப்புறம் முடிவு பண்றேன் யாரை நம்புறதுன்னு. வாங்க முதல்ல குழந்தைய காட்டுங்க. விம் சூப்பர் வேகம் சேலஞ்ச். புதிய விம் பார்